எல்லாத்துக்கும் இயற்கை வணக்கங்கள். நான் தாங்க உங்களோட இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 2 முக்கியமான டாபிக். ஒண்ணு வந்து யூரின் தெரப்பி, அதாவது சிறுநீர் சிகிச்சை. அதாவது சிறுநீருன்றது வந்து நம்ம வந்து எந்த அளவு கெடுதல் அப்படின்ற ஒரு புரிதல்ல நம்ம பார்த்திருப்போம். ஆனா அதே சிறுநீர் வந்து இவ்வளவு தூரம் ஒரு அற்புதத்தை கொடுக்குதா அப்படின்றத பத்தி தான் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாத சிகிச்சை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க அன்றைய காலத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற செப்பல்ல இருந்து கால் வந்து எந்த அளவு வீக் ஆயிட்டே இருக்கு. ஏன் நம்ம வந்து வெறுங்கால்ல நடக்கிறதே இல்ல. அப்ப பேசிக்கா குழந்தைங்களுக்கு கூட விதவிதமா சாஃப்ட்டான செப்பல் வாங்கி தரோமே தவிர, வெறுங்கால்ல நடக்கிறது மூலியமா நம்ம உடம்புக்கு இவ்வளவு தூரம் நல்லது இருக்கா? அப்ப ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினா என்ன? அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலரான பார்ட்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து யூரின் தெரப்பில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ யூரின் தெரப்பி, சிறுநீர் சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா, அ நம்ம நம்மளோட ஓன் யூரின எடுத்து நம்மளே வந்து இன்டேக்கா குடிக்கிறதுக்கு பேரு தான் சிறுநீர் சிகிச்சை. இந்த சிறு சார், டாக்டர் கௌதம் சார். ஆ, நெட் அ டவுனா இருக்கு. ப்ரொசீட் சார், ப்ளீஸ் ப்ரொசீட். இப்போ ஓகேவா சார்? ஸோ ஓகே சார். யூரின் தெரப்பிய வந்து ஷிவாம்பு கல்ப விதி அப்படி சொல்லுவாங்க. அந்த ஷிவாம்பு கல்ப விதி அப்படின்னா, லார்ட் ஷிவாட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சது தான் இந்த யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, லார்ட் ஷிவா வந்து பாய்சன குடிக்கும்போது, அவரோட யூரினையே இன்டேக்ல எடுத்தாரு. எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அவரு வந்து அந்த பாய்சனயே முறிச்சாருன்ற ஒரு 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 ஸ்கிரிப்சர் வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த புக் பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஷிவாம்பு அப்டின்னு இருக்கும். நீங்க ஷிவாம்புன்னு நெட்ல போட்டீங்கனாலே, ஷிவாம்பு பை லார்ட் ஷிவா அப்டின்னு போட்டீங்கனாலே நெட்ல அந்த புக் வரும். ஸோ இந்த யூரின் தெரப்பில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆஸ்பெக்ட் அப்டின்னா, நம்ம ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த டயத்துல 3:30லிருந்து 6 மணிக்குள்ளார தூங்கி எந்திரிச்ச உடனேயே போகக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினேஷன். இந்த ஃபர்ஸ்ட் யூரினேஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 3:30லிருந்து 6 மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய யூரின் போகும். அந்த யூரின்ல ஃபர்ஸ்ட் சில டிராப்ஸையும், லாஸ்ட் சில டிராப்ஸையும் விட்டுட்டு, நடுவுல இருக்க டிராப்ஸ மட்டும் ஒரு கிளாஸ் டம்ளர் அப்படி இல்லாட்டி மட் டம்ளர் இதுல வந்து எடுத்துக்கணும். இது எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கலர்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணணும். இப்போ என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்றைய காலத்துல வந்து நம்ம எல்லாமே வந்து முன்ன மாரியான உணவுகள வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்ல. எல்லா உணவுகளுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அதாவது உயிர் சக்தி இல்லாத உணவுகளா இருக்கு 1. 2வது வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த உணவுகள் எல்லாமே ரொம்ப எய்தர் ரைஸ் வந்து பாலிஷ்டா இருக்கு. இல்ல அப்டின்னா எல்லா உணவுகளுமே வந்து ரொம்ப அதாவது டீப் ஃப்ரைடு அதாவது டெட்லி ஃபுட்டா இருக்கு. நம்ம சாப்பிடுற உணவே முதல்ல வந்து உயிர் சக்தி நிறைந்த உணவா இருக்கணும். அதாவது அந்த உணவுல வந்து ஒரு உயிர் இருக்கணும். அப்பதான் உள்ளுக்குள்ள போய் நம்மளுக்கு ஒரு உயிராற்றல குடுக்கும். எப்ப அந்த உணவு வந்து உயிர் இல்லாத உணவா இருக்கோ, அப்ப வந்து நம்மளுக்குமே அந்த உயிராற்றல வந்து குடுக்காது. இது இயல்பான தன்மை. ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து பார்த்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து ஒரு 10 வகையான மக்கள வந்து பிரிச்சு, ஒரு 5 வகைகளா இருக்கவங்கள கிட்ட ஒரு 5 டம்ளர் வாட்டரையும், இன்னொரு 5 வகைகளா இருக்கவங்கள்ட்ட 5 டம்ளர் கிளாஸ் வாட்டரையுமே குடுத்துட்டாரு. குடுத்துட்டு, அவரு வந்து அந்த கிளாஸ் வாட்டர வந்து பார்க்க சொல்றாரு. 5 வகை மக்கள வந்து அந்த தண்ணீய வந்து பாசிட்டிவா பார்க்க சொல்றாரு. இன்னொரு 5 வகை மக்கள வந்து அந்த தண்ணீய வந்து நெகட்டிவ் திங்கிங்லயே பார்க்க சொல்றாரு. யாரு வந்து அந்த 5 டம்ளர் தண்ணீய வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணி பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது பாசிட்டிவ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் அந்த தண்ணி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு 5 பேர் வந்து யார் வந்து இத வந்து நெகட்டிவா பார்த்தாங்களோ, அதே நெகட்டிவ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸா காமிச்சிருக்கு. இதுலருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, என்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு தூய மனதோட நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள வந்து எடுத்துக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு நல்லதே குடுக்கும். எப்ப அந்த உணவ வந்து நீங்க வந்து ஒரு தவறான சிந்தனையில வந்து எடுத்துக்கிறீங்களோ, அது வந்து தவறுதல தான் குடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு சில ஃபுட் எடுத்தா வந்து உடம்புக்கு வந்து சேராது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கால சூழ்நிலையினால சில நேரங்கள்ல அந்த உணவ நான் எடுத்துக்கிற மாரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அல்சர் இருக்கனால, நான் சில நேரத்துல காரமான உணவுகள வந்து எடுக்கக்கூடாது. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த அந்த ஃபுட்ட வந்து நான் எடுக்கும்போது, இத சாப்பிட்டா எனக்கு நெஞ்செரியுமே அப்படின்னு நெனச்சுட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா அந்த ஃபுட் வந்து எனக்கு நெஞ்செரிச்சல தான் குடுக்கும். அதே மாரி தான் வந்து ஒரு புரிதல் இல்லாம, இப்ப இதே தாட்ஸ வந்து 4 மணிக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனில இருக்கவங்க எல்லாமே வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு போய் பிரியாணி சாப்பிடுறது. நம்மலாம் என்ன பண்றோம், 7 மணிலேருந்து சமைக்கிறோம். 6 மணிலேருந்து சமைக்கிறேன்னு என்ன பண்றோம், போயி குழந்தைங்களுக்கு சமைக்கிறது, வீட்டுக்கு சமைக்கிறதுன்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணி டைரக்ட்டா போய் மதியானம் சாப்பிடுறோம். இயல்பா நம்மள மாரி இயல்பா வேலை செய்றவங்க. ஸோ இது எல்லாமே ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். எ அதாவது பிரம்ம முகூர்த்த டயத்துல எந்திரிக்கணும், ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும். 7 5 டூ 7 வந்து மோஷன் போணும். 7 டூ 9 சாப்பிடணும். இதுதான் வந்து ரெகுலரான டைமிங். இந்த டைமிங்ல காலையில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் யூரினேஷன எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூரின் வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர். அதாவது நீங்க குடிக்கிற தண்ணி என்ன கலர்ல இருக்கோ, அது வந்து கலர்லெஸ் வாட்டர். அதே கலர்ல யூரின் இருக்கணும். எப்ப அந்த யூரின் இல்லையோ, அப்ப வந்து நீங்க வந்து அ நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு சரியில்லன்னு அர்த்தம் 1. 2வது பிளட்ல வந்து ஒரு அசிடிக் நேச்சரா இருக்கு பிளட். பிளட்டோட பிஹெச் வந்து ஆல்கலைன் பிஹெச்சா இல்ல. ஸோ இதுதான் வந்து உங்களோட உடம்பு, என்னோட உடம்ப பாதுகாத்துக்கிற முதல் 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 விஷயம். நீங்க போய் எந்த ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுக்க வேணாம். எந்த டாக்டரையும் நீங்க போய் பார்க்க வேணாம். நீங்க நல்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க தூங்கி எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த டயத்துல போகக்கூடிய முதல் யூரினேஷன், அந்த யூரினேஷன்ல என்ன கலர்ல போகுது? நுரையா போகுதா? ஸோ அப்படின்றத பார்த்து இப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்துரும். இது நீங்க வந்து ஹெல்த்தியா இருக்கீங்களா? இல்லையா? அப்படின்றது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் யூரினேஷன் எடுத்து நீங்க குடிக்கும்போது, அந்த யூரின் வந்து நீங்க வந்து ஒரு ஹெசிடேஷன்ல குடிக்கக்கூடாது. இதனால திரும்ப எனக்கு வியாதி வரும்ன்னு சொல்லி குடிக்கக்கூடாது. ஸோ இது நல்லது தான் நெனச்சு நீங்க இன்டேக்ல எடுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ரெகுலரா எடுத்துக்கக்கூடிய அன்றைய உணவுகள்ல இருந்து பிரிக்கப்பட்டு வர்றது தான் யூரின், மோஷன். இப்ப இந்த உடம்பு வந்து 2 ஃபில்டர் பண்ணும். ஏன் அப்படின்னா, அ இந்த யூரின வந்து கிட்னி மூலியமா ஃபில்டர் பண்ணி குடுக்கும். மோஷன வந்து பெருங்குடல் மூலியமா செப்பரேட் பண்ணிரும். இந்த யூரின்னா பிரிக்கும்போது, அதுல இருக்க காம்போனன்ட்ஸ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த காம்போனன்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ, அதாவது 96 வகையான சத்தான உணவுகள் வந்து அந்த யூரின்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. அப்ப இந்த 96 வகை லைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ல இருந்து, புரோட்டீன்ல இருந்து, ஃபேட்ல இருந்து, மைக்ரோ விட்டமின், மேக்ரோ விட்டமின், எலக்ட்ரோலைட்ஸ்ல கால்சியம், பொட்டாசியம் இது எல்லாமே வந்து இந்த யூரின்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த யூரின்ல இது எல்லாமே பிரசன்ட் ஆகிருக்கும்போது, இந்த யூரின் அப்ப நான் உடனே எடுக்கலாமா சார்? அப்படின்னா, கண்டிப்பா எடுக்கக்கூடாது. எப்ப எடுக்கணும் அப்படின்னா, அசைவ உணவு எடுக்கும்போது எடுக்கணும். பழ உணவுகள் எடுக்கும்போது எடுக்கணும். ஸோ ரொம்ப ஃப்ரைடு ஃபுட் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது. அசைவ உணவுகள் எடுக்கும்போது எடுக்கக்கூடாது. ஸோ இப்ப இந்த யூரின்ல இந்த எல்லா காம்போனன்ட்டும் இருக்கு சார். நான் டம்ளர்ல குடிச்சிட்டேன். அப்ப நான் டெய்லி குடிக்கலாமா? அப்படின்னா குடிக்கக்கூடாது. எப்ப அந்த யூரின் வந்து உங்களுக்கு வாட்டரோட சிமிலர் கலர்ல வருதோ, அப்ப அந்த யூரின வந்து நீங்க எடுக்கலாம். இது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க எப்ப வந்து ப்ராப்பரான ஃபுட் லைக் நைட் நேரத்துல வந்து ஹெவி ஃபுட் சாப்பிடாம வெறும் பழ உணவோ, இல்ல அசைவ உணவே முதல் நாள் மதியானத்துல இருந்து எடுத்துக்காம இருக்கீங்களோ, அப்போ வந்து நீங்க வந்து இந்த யூரின் இன்டேக் வந்து எடுக்கலாம். இந்த யூரின் இன்டேக் எடுக்கும்போது, அ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் வரும். 2வது வந்து இந்த யூரின் வந்து இது இது வந்து நிஜமாலுமே நல்லது தானா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த சந்தேகத்த நான் எப்படி கிளியர் பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து மொத்தம் 4 வகையான பேஷண்ட் இருக்காங்க. நான் நெறைய கிளாஸ் மாரி எடுக்காம பேஷண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 சொல்றேன். ஏன்னா மணி வந்து எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் தான் இருக்கு அதனால. எஸ் என்கிட்ட சார். வந்து என்கிட்ட வந்து ஒரு அ கேன்சர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து அவங்களுக்கு வந்து டயட் ஃபுட்ட வந்து குடுத்துருவோம். யூரின வந்து எடுக்க சொல்ல மாட்டோம். ஏன் ஏன் அப்டின்னா வந்து, நம்ம வந்து வருஷ கணக்குல வந்து சமைத்த உணவுகள எடுத்தும், கொழுப்புச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகள் எடுத்து நம்ம வந்து ரொம்ப நம்மளோட உடம்ப வந்து மோசமான ஒரு நிலையில வந்து வச்சிருந்திருப்போம். இப்ப நம்ம வந்து உடனே வந்து நம்ம யூரின எடுக்கும்போது, யூரின்ல இருக்கக்கூடிய அசிடிக் நேச்சர் என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த இந்த திரும்பவும் ஒன்ஸ் அகைன் உள்ள போய் அதே பிரச்சனைய தான் உண்டு பண்ணும். ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, நீங்க உட்கார்ந்து தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் வாயில மிக்ஸ் ஆகும். வாயில மிக்ஸ் ஆகும்போது, வாயில இருக்கக்கூடிய சலைவரி அமிலேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் டைஜெஷன் நடக்கும். 2வது அதே மாரியே வயித்துக்கு போகும். வயித்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், டைஜெஷன் இது 3மே நடக்கும். ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் தான்
உடம்புல போயிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் போகும்போது கிட்னி லார்ஜ் இன்டெஸ்டைன்ல போய் டிவைட் ஆகி கிட்னில வாட்டர் ஆகும், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வேஸ்ட் ஆகும். லிவர்ல போய் எதெல்லாம் சத்தானதா வந்து உடம்பு எடுத்துச்சோ அது எல்லாத்தையுமே லிவர் என்ன பண்ணும்னா, இந்த வயிறு நீ வச்சுக்கோ, இந்த கிட்னி நீ வச்சுக்கோ, இந்த லிவர் நீ வச்சுக்கோ, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் நீ வச்சுக்கோ அப்படின்னு பிரிச்சு கொடுக்கும். அதனாலதான் லிவருக்கு வந்து மெட்டபாலிசம் நிறைந்த உறுப்பு அப்படின்னு வந்து ஒரு பேரு. இதே மாதிரிதான் ஒன்ஸ் அகைன் நீங்க அந்த யூரின் இருக்குல்ல, அந்த யூரினை எடுத்து நீங்க இன்டேக்ல திரும்ப எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூரின் வந்து ஒன்ஸ் அகைன் திரும்பவும் சலைவரி அமிலேஸ்ல போய் மிக்ஸ் ஆகும். திரும்பவும் டைஜஷன் தான் பண்ணும் அந்த உடம்பு. சலைவரி அமிலேஸ் போனதுக்கு அப்புறம் திரும்ப வயித்துக்கு போனதுக்கு அப்புறம் வயிறு வந்து திரும்ப எச்சில் ஆசிட செக்ரீட் பண்ணும். திரும்ப எச்சில் ஆசிட்ல அது பிரேக் ஆகும். அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் தேவையானதெல்லாம் எடுக்கப்படும். அதுதான் டைஜஷன். அதுக்கப்புறம் அசிமுலேட் ஆகும். எது எதெல்லாம் தேவையோ அதை டிவைட் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்பவும் டைஜஷன் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி பாடியோட பிளட் செல்லுக்கு போகுது. இதுல வந்து இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப நீங்க யூரின் தெரப்பியை ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பசி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன் பசி கம்மியாகுது அப்படின்னா, யூரின்லயே இந்த 96 வகையான ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இன்டேக்ல நீங்க எடுக்கும்போது பசி எடுக்காம உங்கள வந்து உண்ணா நோன்புல வைக்கும். அதாவது உணவில்லா நிலையில கொண்டு வரதுக்காக தான் பசி எடுக்காது. அப்ப பசி எடுக்காம இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, உடம்புல ஆல்ரெடி தேங்கி இருக்க கழிவு இருக்கு பார்த்தீங்களா? அத நம்மளோட உடம்பே சாப்பிட ஆரம்பிக்கும். அப்ப நம்மளோட உடம்பே அத சாப்பிட ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால அப்படியே எலிமினேட் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ரெகுலரா ஜூஸ் டயட் போவோம், ஃப்ரூட் டயட் போவோம். அப்போ வெறும் ஜூஸ் உணவும், ஃப்ரூட்ஸ் உணவுமா குடுக்கும்போது, உடம்புல இருக்கக்கூடிய அசிடிக் நேச்சர் போயி, அமிலத்தன்மை போயி, ஆல்கலைன் நேச்சர்ல வரும் பாடி. அப்ப ஆல்கலைன் நேச்சர்ல வரும்போது, அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சுத்தமான அதாவது கிருமி இல்லாத ஒரு நிலைய வந்து நம்ம ரத்தம் வந்து அ கொண்டு வரும். நீங்க நெறைய பேர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா, பிஹெச் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அந்த பிஹெச்ல போயிட்டு அசிடிக்னே இருக்கும். ஆல்கலின் யாருக்குமே இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாமே அந்த ரத்தத்த வந்து ரொம்ப இம்பியூரா வச்சிருக்கனால அந்த மாரி இருக்கும். அதே மாரியே பஸ்ஸல்ஸ் இருக்கும். பஸ்ஸல்ஸ் வந்து கிருமி. இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களோட உணவு வந்து இந்த மாரி இருக்கணும். இப்ப இந்த யூரின நீங்க வந்து திரும்ப இந்த ஃபேஸ் ஆஃப் டைஜஷன் போகும்போது, நீங்க ஃபுல்லாவுமே இந்த யூரின ரெகுலரா டைரக்ட்டா எடுத்து குடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாடியில எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலுமே, அதாவது எனக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் வருது உடம்புல அப்படின்னாலுமே, அந்த கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவரி ஆயிரும். ஸோ என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க திண்டுக்கல்ல. ஸோ அவங்க யாருன்னா, எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பேஷண்ட். ஏன் அப்படின்னா, என்னோட யூரின் தெரப்பி வீடியோஸ்லாம் நெறைய பார்த்து நெறைய பேருக்கு அத வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரெஃபர் பண்ணும்போது, எனக்கு வந்த கால் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு திடீர்னு கால் பண்ணி, "சார் இந்த மாரி நான் யூரின் தெரப்பி எடுக்கிறேன். உங்ககிட்ட பேசணும்னு." என்னால 3, 4 நாளா அவங்க கிட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்க பிஏ சொல்லி எனக்கு வந்து ஆன் கால்ல எனக்கு வந்தாங்க. கால் பண்ணாங்க. "சார் இந்த மாரி சார் வந்து பேசணுமாமா உங்ககிட்ட. நான் உங்களோட பிஏ. ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க." அப்படிங்கும்போது தான் யாருன்னு விசாரிக்கும்போது, ஹி இஸ் ஒரு மியூசிக் டைரக்டர். அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க. இத நான் ஏன் பேர வெளிய சொல்லல அப்படின்னா, யூரின் தெரப்பி அவங்க ஃபாலோ பண்றனால அத உங்ககிட்ட பேர் சொல்ல விரும்பல நானு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து யூரின் தெரப்பி வந்து சுமார் ஒரு 4 நாளா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 நாளா எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்டின்னா, மோஷன் போகும்போது எப்போதுமே அவங்களுக்கு ஸ்மெல் வரும். ஆனா யூரின் தெரப்பி எடுத்தோட்டியுமே மோஷன் போற ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வந்து வராம ஸ்டாப் ஆயிருச்சு. உடனே அவரு ஷாக் ஆயி பயந்து கேட்கும்போது தான், அந்த திண்டுக்கல்ல இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்து, "நீங்க இவங்க கிட்ட பேசுங்க. இவங்க தான் யூரின் தெரப்பி வந்து இது பண்ணியிருக்காங்க." அப்படின்னு. ஏன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. யூரின் தெரப்பி வந்து அடிஷனல் ட்ரீட்மெண்ட். தமிழ்நாட்டுல யாருமே யூரின் தெரப்பி வந்து ஃபாலோ பண்ணாதம்போது, நம்ம யூரின் தெரப்பிய ஒரு ஸ்பெசிஃபிக்கா வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்கறனால. அப்ப அவங்க வந்து எனக்கு 3 நாள் எடுத்து இந்த கம்ப்ளைண்ட் இல்ல சார் அப்டின்னாங்க. வேற என்ன சார் இது உங்களுக்கு பாசிட்டிவா வந்திருக்கு அப்டிங்கும்போது, சார் இதுவே எனக்கு பாசிட்டிவா வந்திருக்குன்னு தெரியலையே சார். நீங்க எப்படி சார் நீங்க வந்து மித்தத கேட்கிறீங்க அப்டின்னேன். தென் சார் உங்களுக்கு அடிக்கடி தண்ணி தாக எடுக்குதா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் அப்டின்னாங்க. அப்போ உடம்பு தண்ணி கேட்குது சார். நெறைய தண்ணி குடிங்க அப்டின்னேன். சார் அதுக்காக பசி கம்மியா எடுக்குது சார் அப்படின்னு. அப்ப தேங்கி இருக்க சாப்பாடையே உணவு நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு சார். சாப்பிடாதீங்க சார் அப்படின்னேன். சார் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சில நேரத்துல வந்து டேஸ்ட் தெரியல சார் அப்படின்னாங்க.
சரி சார், என்ன விதமான டேஸ்ட் தெரியல, உப்பு விதமான டேஸ்ட் தெரியல அப்படின்னாங்க. அப்போ உப்பு சேர்க்காதீங்க சார் அப்படின்னாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்தது என்ன அப்படின்னா, சார் இப்ப வந்து எனக்கு 2 நாளைக்கு அப்புறம் ஓரளவு உணவ வந்து நார்மலா எடுக்க முடியுது. நேரத்துல மட்டும் எப்பயாவது நான் லேட்டா ஃபுட் எடுத்தேன்னா, யூரினோட கலர் மாறுது. அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல. ரொம்ப ஹெசிடேஷனா இருக்கு. அப்ப மட்டும் நான் எடுக்கல. ஆனா என்னோட பைல்ஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிருச்சு. மோஷன் போம்போது எந்த ஸ்மெல்லுமே வரல. டேஸ்ட் எனக்கு நார்மல் ஆயிருச்சு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப எனக்கு அந்த வீசிங் ப்ராப்ளமே இல்ல சார் அப்டின்னாங்க. எப்போதுமே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் ரெகுலரா வரும். நான் நோட்டீஸ் பண்ணல சரியா. இந்த வீக்ல நான் வந்து ஒரு 2, 3 நாளா நோட்டீஸ் பண்றேன். எனக்கு சுத்தமா வீசிங் கம்ப்ளைண்ட்டே இல்ல சார் அப்டின்றாங்க. இதுல வந்து என்ன பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, எப்போதுமே நம்ம வந்து சாப்பிடுற உணவு வந்து ரொம்ப அசுத்தமான உணவா இருந்தாலுமே, நம்ம காலையில மோஷன் போகும்போது எய்தர் புளோட்டிங்ல கேஸ் மூலியமாவும் மோஷன் போகும்போதும் ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. ஆனா, இவங்க இத ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் வராதது வந்து மிகப்பெரிய இதுவரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு ஃபீட்பேக். 2வது எங்களோட கேன்சர் பேஷண்ட்டுக்கு நாங்க இந்த யூரின குடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அ கிளாஸ் வாட்டர் பாட்டில்ல தான் கிளாஸ் பாட்டில்ல தான் நீங்க வந்து யூரின் எடுக்கணும். இல்லாட்டி கிளாஸ் டம்ளர்ல தான் எடுக்கணும். கிளாஸ்னா வந்து ஒயிட் கலர் கிளாஸு. நம்ம நார்மல் டம்ளர் கிடையாது. இல்ல மண்பானையில தான் எடுக்கணும் அப்டின்றத நம்ம ப்ரொபகேட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒன்ஸ் எப்ப வந்து வாட்டர் ஃபாஸ்டிங்லயோ, இல்ல யூரின் ஃபாஸ்டிங்லயோ போறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து நாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்க தண்ணி குடிக்கணும், யூரின் குடிக்கணும். தண்ணி குடிக்கணும், யூரின் குடிக்கணும். தண்ணி குடிக்கணும், யூரின் இதுதான் அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் அண்ட் புரோட்டோகாலாவே நாங்க வந்து ரெகுலராவே ஃபாலோ பண்ணுவோம் இந்த யூரின் தெரப்பில. இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டியூரிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து ஷிவாம்பு ஹாஸ்பிட்டல் மகாராஷ்டிரால இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஜப்பானீஸ் வந்து அவங்க வந்து அரவுண்ட் வந்து 48 இயர்ஸ். அவங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து ஸ்டோன் வந்து அரவுண்ட் வந்து 13 ஸ்டோன். இதுக்காக வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கு. இதுக்காக தான் அவங்க வந்து யூரின் தெரப்பி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஏன் அப்டின்னா, அது வந்து ஸ்டோன் கிடையாது, சிஸ்ட். மேபி இது கேன்சர் கட்டியா மாறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஓகே நம்ம வந்து இத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ப்ரொபகேட் பண்ணாங்க. தென் வந்து டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் அவங்களோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மக்களோட நான் அதிகப்படியா பார்த்தா, ஜப்பானீஸ், சைனீஸு, அப்புறம் கொரியால இருக்கிறவங்க இவங்கலாம் வந்து ஃபாரினர்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்டின்னா, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா நம்ம கூட மைண்ட் சில நேரத்துல மாறும். சில நேரத்துல ஸ்மெல் வரும். சில நேரத்துல ஃபுட் இன்டேக் எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா, தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் த டயட் ஒன்ஸ் தே ஸ்டார்டட். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இல்ல டாக்டர், நான் டைரக்ட்டாவே வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். நான் ஃபாஸ்டிங்கே இருக்கேன் டாக்டர்ன்னு மனதைரியத்தோட அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ப மாட்டீங்க. 48 நாள் வந்து வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு, யூரின் மட்டும் குடிச்சாங்க. இடையில வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நாள் மட்டும் சோயா மில்க் எடுத்தாங்க. ஏன்னா, இன்டர்மிட்டன்ட்டா எடுத்தாங்க. அது நாங்களா வந்து அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஹி இஸ் எ என்ஆர்ஐ அப்படின்றதுனால. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 டேஸ்க்கு அப்புறமே, நாங்க அதெல்லாம் எடுத்தே வச்சோம். அவங்களோட மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன 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 கல்லா பிரேக் ஆகி வெளிய வந்துருச்சு அது. தென் நாங்க ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது, ஹி இஸ் வெரி நார்மல் அப்டின்ட்டாங்க. அதே மாரி இன்னொரு ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து எடுத்தவங்க. அவங்களுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர். ஹேர் லாஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த பிரஸ்ட் கேன்சர், ஹேர் லாஸ் அதிகமா இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, சேம் ட்ரீட்மெண்ட்ட வந்து அப்டியே டைரக்ட்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். எந்த யூரின வந்து காலையில குடிக்க சொன்னோமோ, காலையில மட்டும் யூரின் குடிச்சுட்டு, மித்த நேரத்துல வரக்கூடிய யூரின் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஸ்டோர் பண்ண சொல்லிட்டோம். ஸ்டோர் பண்றது வந்து சேம் கிளாஸ் டம்ளர்லயும் இதுலயுமே. அந்த யூரின்ல வந்து எந்த ஒரு இதுவுமே லைக் வந்து நீங்க நீங்க அந்த கிளாஸ் டம்ளர்ல ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, திப்பி திப்பியா இருக்கிறது, இல்ல ஏதோ டஸ்ட் பரவுறது இந்த மாரி இருக்கும். அந்த மாரி இருந்தா நீங்க எடுக்க வேண்டாம் யூரின. ஸோ அந்த மாரி பார்த்து ஒரு டைம் மட்டும் அந்த பிரம்ம முகூர்த்த டயத்துல மட்டும் யூரின எடுத்துட்டு, மித்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூரின வந்து மண்பானையில ஸ்டோர் பண்ண சொன்னோம். இப்ப அந்த யூரின வந்து மண்பானையில ஸ்டோர் பண்ண ஒரு நாள் ஃபுல்லாவுமே ஸ்டோர் பண்ணிருவாங்க. ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சுருவாங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு காட்டன எடுத்து அவங்களுக்கு ஹேர்ல வந்து அத நாங்க அப்ளை பண்ண சொன்னோம் அந்த யூரின. ஹேர்ல அப்ளை பண்ண சொன்னோம். வயித்துல வைக்க சொன்னோம் பேக்குக்காக. ஸோ பிரஸ்ட்ல இருக்கனால ஒரு காடா துணிய நெனச்சு நெஞ்சுல அப்டியே சுத்தி விட்டோம். நாங்க வந்து அந்த யூரின சுத்தி விட்டுட்டு, இந்த ஹேருக்கு வந்து காட்டன்ல டிப் பண்ணி தலையில வந்து எங்கெல்லாம் ஹேர் லாஸ் இருக்கோ ஹேர் ஃபுல்லாமே அப்ளை பண்ண வச்சுட்டு, சன்லைட்ல இருக்க வச்சோம். வேற வேற எங்கேயுமே இது பண்ணல. சன்லைட்ல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வித்தின் 3 டூ 4 டேஸ்லயே அவங்களுக்கு
முடி வளரல, முடி கொட்டுறது அப்படியே நிக்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. ஏன்னா எல்லாமே ரெகுலரா ஒரு 2, 3 தடவ தலை சீவுவோம். தலை சீவும்போது ஹேர் லாஸ் கம்மியாகுறது உடனே தெரிஞ்சுச்சு. அப்போ அவங்களுக்கு இதுல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. 2வது இன்டேக்ல எடுக்கும்போது என்னன்னா, அவங்களால சாப்பிட முடியாது. ஏன்னா பிரஸ்ட் கேன்சர் இருக்கனால ரொம்ப ஹெவியா இருக்கும், மூச்சு வாங்கும். சோ இந்த இன்டேக்ல இத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எடுக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நார்மலா இருக்கிறதோட கொஞ்சம் அவங்களோட ஃபுட் இன்டேக் அதிகமாச்சு. ஒரு 1 மாடி, 2 மாடி ஏறுனாலுமே மூச்சு வாங்குறது வந்து கம்மியாச்சு. இதுலயே நாங்க என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, திரும்பவும் போயி பிளட் டெஸ்ட்டோ, இல்ல ஸ்கேனோ எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா திரும்ப அதே ரேடியேஷன் பரவும். சோ அதனால நீங்க வந்து இந்த இத வந்து நீங்க எடுக்காதீங்க ஸ்கேன்லாம். உங்களுக்கு என்ன தொந்தரவுக்காக நீங்க போய் ஸ்கேன் எடுத்தீங்களோ, இப்போ அந்த தொந்தரவு வந்து இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உடம்புல இருக்க பிரச்சனை வந்து கம்மியாயிட்டே வருதுன்னு. இதுக்கப்புறம் நீங்க வந்து அசைவ உணவுகள் எடுத்துட்டு யூரின் எடுக்காதீங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஆ வேற என்ன சொன்னேன்னா, ரொம்ப ஃப்ரைடு ஃபுட்லாம் அதிகமா எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் ஜூஸஸே அதிகமா எடுங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, டீ, காஃபி, ஒயிட் சுகர ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண சொன்னேன். கரெக்ட்டா தான் யோசிச்சேன். டீ, காஃபி, ஒயிட் சுகர் இது 3யுமே வந்து டோட்டலாவே அவாய்ட் பண்ணிருங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இத ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த மாரி வந்து கேஸஸ் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான கேஸஸ்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் வருமா டாக்டர் அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. தேர் இஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆல்சோ. இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஒரு சின்ன நான் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ப்ராவர்ப் இதுதான். என்னன்னா, எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். ஆனா, எல்லா மனிதர்களையும் நம்மளால குணப்படுத்த முடியாது. அப்ப நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன வந்து யாரு ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அந்த யூரின எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. 2வது வீட்டிற்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு சொல்லுவோம். சில நேரத்துல அவங்க வந்து மாத்தி பண்ணியிருப்பாங்க. அதனாலயுமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ரொம்ப வந்து அக்ரவேட் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப என்னைக்குமே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணணும். சந்தேகம் இருந்தா கேட்டுறணும். டயட்ல இருந்து யூரின் எடுக்கும்போது அத வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். யூரின வச்சு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம், ஐ வாஷ் பண்ணலாம், பல்லு விளக்கும்போது வாய் கொப்பளிக்கலாம், ப்ளீடிங் கம்ஸ் இருந்தா, பல்லு வலி இருந்தா பல்லு வலி சரியா போகும். 2வது யூரின வச்சு வயித்துக்கு, நெஞ்சுக்குலாம் பேக் போட்டீங்க அப்படின்னா, ஹீட் கம்மியாகும். செஸ்ட்க்கு போட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து பிபிய கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாரி யூரின்ல வந்து எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குங்க. அதனால தான் யூரின வந்து சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஆஃப் சிவான்னே ஒரு புக் இருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு, வாட்டர் ஆஃப் சிவான்னு ஒரு புக் சொன்னேன். சிவாம்புன்னு உங்களுக்கு ஒரு புக் சொன்னேன். ஏன்னா, என்னதான் டாக்டர் கௌதம் வந்து உங்களுக்கு சொன்னாலுமே, அது வந்து ஒரு வே ஆஃப் வேர்டு தான் உங்களுக்கு. ஆனா, நீங்க நேரடியா போய் பார்த்து, உங்க கண்ணு பார்த்து, நீங்க படிச்சு, நீங்க புரிஞ்சுக்கும்போது, சார் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காரு. அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கும்போது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, சார் நீங்க சொன்னீங்க. புக்ல இந்த மாரி இருந்துச்சு. புக்ல சில இது மாத்தி இருந்துச்சு. எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்ப நான் யூரின எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்ல யூரின் எடுக்கும்போது வேற ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்து நான் யூரின் எடுக்கணுமா சார்? அப்படின்ற எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களால ஈஸியா கேட்க முடியும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க ஃபர்தரா சார் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க. இப்போ இதோட நான் வந்து யூரின் தெரப்பிய பத்தி நான் முடிச்சுக்கிறேன். 2வது வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஸாலஜினா அழுத்த சிகிச்சை. அதாவது ஃபு அ அத நமக்கு நம்ம வந்து ஒரு பிரஷர் குடுத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே டோன் பண்றது தான் அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கைகள வச்சு. இப்போ ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்றது வந்து பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத அழுத்த சிகிச்சை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நரம்புகள் வந்து பாஸ் ஆகும். அதோட சேர்ந்து ரத்த குழாய்களும் பாஸ் ஆகும். அதோட சேர்ந்து அந்த ரத்த குழாயில இருந்து கெடுதல் எல்லாமே வந்து வெளிய வரும் லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் மூலியமா. அப்போ நல்லது, கெட்டது, நரம்பு இது 3மே நம்ம உடல் உறுப்புகள்ல பாஸ் ஆயிட்டே போகும். இது பாஸ் ஆயிட்டு போற எல்லாமே ஒரு இடத்துல போய் முடியும். எந்த இடத்துல போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்மளோட குதிங்கால்ல போய் முடியும். முடிஞ்சுட்டு தான் திரும்ப ரிவர்ஸ் ஆயி அந்தே உடல் உறுப்புக்கு வந்து வரும். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கால்ல வந்து இருக்கக்கூடிய அ உறுப்புக்கள வந்து நம்ம வந்து டோன் பண்றோம். அதாவது உருவாக்கி குடுக்குறோம். இப்ப நம்ம டோன் பண்ணி கால்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிரஷரா குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த உறுப்புக்கான பிரஷர் வந்து போயி ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ, இது வந்து ஒரு டீட்டெயில்டான எலாபரேஷனான டாபிக். இப்ப
நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன இந்த பிரசன்ட் சினாரியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாஃப்டான செப்பல் அதிகமா யூஸ் பண்றது. இது யூஸ் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாதத்துல நெறைய நீர் சேர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எல்டர்லி கூட இப்போ உடனே நீங்க மாத்த வேண்டாம். யங் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட வேலை காரணமா வந்து வெயிட் வந்து அதிகமாயிட்டே போறோம். இப்ப அதிகமாயிட்டே போகும்போது இடுப்புக்கு கீழ, கையில, குதிங்கால்ல, ஸோ கொலுசு போடுற இடத்துல, இந்த மாரி இடத்துலலாம் நீர் அதிகமா சேர ஆரம்பிக்குது. இந்த அதிகமா சேர்ற நீர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொழுப்பு சத்த வந்து உருவாக்குது. இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, முட்டிக்கு மேல வந்து கொல கொல கொலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் அந்த நீர் தான். காஃப் மசில் கொலுசு போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கொலுசு அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அந்த எலும்பே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீரு தாங்க. இப்ப இந்த நீர வந்து நம்ம வந்து ப்ராப்பரா சரி பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நீர் வந்து அந்த இடத்துல சேராது. அப்ப அந்த ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா, நீங்க வெறுங்கால்ல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மண்ணு தரையில நடக்கணும். இல்லாட்டி ஆத்து மண்ணுல நடக்கணும். இல்லாட்டி நம்ம தோட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்தி கட்டி அதுல வந்து மண்ணு மேல வந்து தண்ணி போகும். பிரிச்சு விடுறதுக்காக. அந்த மாரி மண்ண வித்து தண்ணி இருக்கிறதுல நடக்கணும். அப்படி இல்லாட்டி 8 வாக்ல நடக்கணும். அந்த 8 வாக்ல பார்த்தீங்கன்னா, கூழாங்கல்லா பதிச்சு வச்சிருப்பாங்க. நெறைய பார்க்லலாம் இப்ப அத பதிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலருந்து 20 நிமிஷம் நடக்கணும். சார் இப்படிலாம் சார் நடக்கும்போது சார் அ சார் அ அதாவது இந்த பாத்தி கட்டுறதுன்னா வரப்புல நடக்கலாம்ல. வரப்புல வரப்பு வரப்புல பகுதி. தான் சார். ஆ, அந்த வரப்பு பகுதி. வரப்புல தண்ணி போகும். அதுல நடந்து தண்ணி போலாம். போகும், நம்ம அதுல நடப்போம். ஆ, எஸ், எஸ், எஸ். நான் சின்ன வயசுல ஆமா. நடந்திருக்கேன் அந்த மாரி. எஸ், ஆ எஸ். சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ, ப்ரொசீட் நோ, சார். நோ ப்ராப்ளம் சார். நோ ப்ராப்ளம். எஸ் சார். ஸோ எஸ். சரி. இந்த மாரி நீங்க நடக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இதுக்குன்னு ஒரு தனியா வந்து நீங்க வந்து செலவு பண்ணி போய் நீங்க பண்ணாம, இயல்பாவே உங்க கால் பாதத்துல நீங்க பிரஷர் குடுக்குறது மூலியமா, உடம்புல இருக்க உள்ளுறுப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கு வந்து உடம்புல இருக்க நோய்கள் வந்து சரியாகும். வேற ஒரு புதுநோய் வராம பாதுகாத்துக்க முடியும். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாவறத உங்கனால உணர முடியும். தூக்கம் நல்லா வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கால்ல எந்த அளவு அழுத்தம் குடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த அளவு தூக்கம் அதிகமா வரும். வீட்ல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கால் மேல கால் போட்டு டிவி பார்ப்போம். ஆனா கால அப்படியே அழுத்தி விட மாட்டோம். சோ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வீட்ல உட்கார்ந்து டிவி பார்க்கும்போது கால் மேல கால் போட்டுக்கிட்டு இருப்போம். சரி நம்ம கால அழுத்திவிடுவோம் அப்படின்னு அழுத்துனீங்கனாலே, உங்கள அறியாம ஒரு ஒரு ரிலாக்ஸ உங்கனால ஃபீல் பண்ண முடியும். சோ, இந்த மாரி விஷயங்கள நீங்க இதெல்லாம் நாங்க எப்ப வந்து நெறைய நாங்க நேர்ல பார்த்தோம் அப்படின்னா, கால்ல உணர்ச்சியே இருக்காது. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, கால்ல உணர்ச்சியே இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்து, நாங்க வந்து காலுக்கு பிரஷர் குடுக்குறது பண்றது மட்டும் இல்லாம, அந்த மாரி ஒரு வரப்புல வந்து நடக்க வைப்போம் அதிகமா. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு பிரஷர் போகாது. நீரோட தன்மையில வந்து பேலன்ஸ் கிடைக்கும். அந்த மண்ணு வந்து சாஃப்ட்டா இருக்கும். அதுல நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாரி நடக்க நாங்க பார்த்ததுலயே அதிக ரிசல்ட் வந்து அவங்களுக்கு இதுல தான் வர ஆரம்பிச்சுச்சு. பிளஸ் மட்டு. ஸோ அது மண்ணுல சார், இருக்கக்கூடிய சார், மகிமையே வேற. சார், சார் சார், உங்க முகாம்ல இதெல்லாம் பண்றீங்களா சார்? நான் உங்க ஆமா முகாம்ல சார். ஆமா, பார்த்தேன். ஆமா. நாங்க ஆமா, ஆமா வரப்புல சார். நடக்கலாம். ஆமா, வரப்புல ஆமா. நடக்கலாம். அது சூப்பர் ஆமா சார். சார். ஆமா. அது எல்லாமே நம்ம பண்றோம் சார் இதுல. சார், அது இல்லாம இன்னொரு டவுட் சார். நம்ம இந்த மாதிரி ஒரு 5-6 தாட்டி ஃபுட் ரெஃப்ளாக்ஸி பண்ணாலே நம்மளோட இன்டெலிஜென்ஸே வளருது சார். நாலேஜ் ஆமா சார். வளருது. ஆமா. ஆ, ஏன்னா நர்வ்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுதுல்ல. ஆ, அதாவது எஸ், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நரம்பு மண்டலம் வந்து தொப்புள்ள இருந்து தான் உருவாகுது. நல்லா பாத்தீங்கன்னா. எஸ் சார். ஆனா வந்து பிரெயின தான் வந்து நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் உள்ள உறுப்பு. பிரெயின் இல்லாட்டி எஸ் எதுவுமே சார். பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வந்து வயித்துல இருந்து உருவாகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொப்புள்ள இருந்து தான் உருவாகுது. அப்ப தொப்புள்ள இருந்து தான் அந்த நரம்பு மண்டலமே உருவாகுது. அப்ப உங்க உடம்புல வந்து எந்த உறுப்ப நீங்க சரி பண்ணணும்னாலும், தொப்புள தொடாம உங்கனால சரி பண்ணவே முடியாது. அப்ப ரெகுலராவே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புல தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு படுத்துங்கும்போது, உங்க உங்க உடல் உறுப்புகள்ல எந்த ஒரு வியாதியுமே வராம பாதுகாத்துக்க முடியும். நரம்பு மண்டலங்கள நீங்க எந்த ஒரு செலவில்லாமையும், அந்த நரம்பு மண்டலங்கள்ல இருக்க ட்ரைனஸ நீங்க சரி பண்ணணும்னா, டெய்லி நைட்டு நீங்க தூங்கும்போது, தொப்புள்ல தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு படுங்க. தொப்புள்ல தேங்காய் எண்ணெய் வைக்கிறது மட்டும் இல்லாம, தொப்புள சுத்தி வயிறு ஃபுல்லா தேங்காய் எண்ணெய் வைங்க. தொப்புள்ல வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வந்து மிதக்கணும். நாள் வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்கள வந்து பார்க்க சொல்லுங்க. நீங்க தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு வந்து ஒரு 10 செகண்ட் மிதக்குதா, 5 செகண்ட் மிதக்குதான்னு. அதே தேங்காய் எண்ணெய ஒரு 21 நாள் கழிச்சு பாருங்க.
தொப்பு முத நாள் நீங்க வைக்கும்போது ஃபுல்லாமே சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ஆனா ஒரு 21 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அது அவ்வளவு சீக்கிரம் ட்ரை ஆகாது. அப்ப உங்களுக்கான ஒரு உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப நரம்பு மண்டலங்கள்ல இருக்க ட்ரைனஸ இது மூலியமாவே நீங்க சரி பண்ணலாம். இதோட சேர்த்து தேங்காய் எண்ணெய வந்து காலுக்கு பாதத்துல வைக்கிறது, பிரஷர் குடுக்குறது, இந்த மாரிலாம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மனால வந்து பாதுகாத்துக்க முடியும். நைட் நேரத்துல காலுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சிராதீங்க குதிங்காலுக்கு. ஏன்னா நைட் நம்ம டயர்ட்ல தூங்குவோம், எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது வலிக்கும். அத மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். எந்த ஒரு மருத்துவ முறைய நம்ம எடுக்கிறது மூலியமா வராத பிரச்சனை திரும்ப வந்துரக்கூடாது. அதனால தான் அந்த கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணுன்றதுக்காக நைட்டு தூங்கும்போது பாதத்துல வைக்காதீங்க. வயித்துல மட்டும் வைங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, சார் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர். கௌதம். ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக்குபங்க்ஷர் மருத்துவமனையிலிருந்து. நன்றி. ஆ, ஆ.